கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். தேவனுடைய வெளிச்சமும் சத்தியமும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. கர்த்தரே தாவீதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ள வழிகாட்டி. கர்த்தர் நம்முடைய கரத்தை பற்றி கொண்டு நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் தாமே தன்னை வழிநடத்த வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே தமது பரிசுத்த பர்வதத்திற்கும் தமது வாசஸ்தலங்களுக்கும் தன்னை கொண்டு போவாராக என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதுக்கு தன்னுடைய குடும்பம் பெரிதாய் தெரியவில்லை. குடும்ப ஆசீர்வாதங்களை விட கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலும் அவருடைய வாசஸ்தலங்களிலும் கிடைக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே தாவீதுக்கு பெரிதாய் தெரிகிறது. தாவீது தன்னுடைய அரண்மனைக்கு போக வேண்டும் என்று விரும்பவில்லை. சிங்காசனத்தில் வீற்றிருந்து ராஜ தோரணையோடு அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று தாவீது தாகமாய் இருக்கவில்லை. அவருடைய தாகமெல்லாம் கர்த்தர் மீதும் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தின் மீதும் கர்த்தருடைய வாசஸ்தலங்களின் மீதுமே இருக்கிறது. தன்னை வழிநடத்துவதற்கு கர்த்தர் தாமே தமது வெளிச்சத்தையும் தமது சத்தியத்தையும் அனுப்பி அருளுமாறு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கிருபையின் பலனால் நமக்கு அவருடைய வெளிச்சம், அவருடைய வாக்குத்தத்தத்தின் பலனால் நமக்கு அவருடைய சத்தியம் கிடைக்கும். நமக்கு கர்த்தருடைய கிருபையும் வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தமும் வேண்டும். நமக்கு கர்த்தருடைய வெளிச்சமும் வேண்டும், அவருடைய சத்தியமும் வேண்டும். கர்த்தர் தாமே அவற்றை தம்முடைய கிருபையினால் நமக்கு அனுப்பி அருள வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சமும் சத்தியமும் நம்மை வழிநடத்தும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் அவை நம்மை வழிநடத்தும். கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும்போது நம்முடைய கால்கள் இருளிலே தள்ளாடுவதில்லை. கர்த்தருடைய சத்தியத்தில் நாம் நடக்கும்போது நம்முடைய கால்கள் பாதை மாறி போவதும் இல்லை. கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தின் ஆவியையும் சத்தியத்தின் ஆவியையும் அருளுமாறு ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய வெளிச்சத்திற்காகவும் அவருடைய சத்தியத்திற்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சத்தினாலும் சத்தியத்தினாலும் நமக்கு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்துவானவர் நம்மை தேவனுடைய தெய்வத்துவத்தின் ரகசியத்திற்கு நேராக வழி நடத்துகிறார். கிறிஸ்து தாமே நம்மை பரலோகத்தின் பாதையில் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். கிறிஸ்துவே தேவனுடைய வெளிச்சமாகவும் அவருடைய சத்தியமாகவும் இருக்கிறார். பிதாவானவர் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி நம் மீது தாம் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவானவர் தமது வெளிச்சத்தினாலும் சத்தியத்தினாலும் நம்மை தமது பரிசுத்த பர்வதத்திற்கும் தம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் கொண்டு போகிறார். தாவீதை வழிநடத்துகிற தேவன் நம்மையும் வழிநடத்துகிறார். தாவீதின் பொருத்தனைகள். கர்த்தர் என்னை பரிசுத்த பர்வதத்திற்கும் வாசஸ்தலங்களுக்கும் கொண்டு போவார். அப்பொழுது தேவனுடைய பீடத்தண்டைக்கு போவேன். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கு பிரவேசிப்பேன். தேவனை சுரமண்டலத்தால் துதிப்பேன். தேவனுடைய பீடம். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். கர்த்தரே தாவீதுக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறார். கர்த்தர் தாவீதை தம்முடைய வாசஸ்தலங்களுக்கு கொண்டு போகும்போது தாவீது இழந்து போன சந்தோஷத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்வார். தாவீது ஏங்கி தவித்த பூர்வ காலத்து அனுபவங்கள் அவருக்கு மறுபடியும் உண்டாகும். இதனால் தாவீதுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் அவருக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருப்பார். கர்த்தர் தாவீதை தமது பரிசுத்த வாசஸ்தலங்களுக்கு கொண்டு போகும்போது அங்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்பது தாவீதுக்கு நன்றாக தெரியும். நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கு பிரவேசிப்பேன் என்று தாவீது சந்தோஷத்தோடு சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்திலே தேவனிடத்தில் எவ்வளவு நெருக்கமாய் கிட்டிச் சேர முடியுமோ அவ்வளவு நெருக்கமாய் கிட்டிச் சேர வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். இதுவே அவருக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள் அவருடைய சமூகத்திலே நெருங்கி சேர வேண்டும்.
கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய சமூகமுமே நமக்கு மெய்யான சந்தோஷத்தை தரும். கர்த்தரே நமக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறார். தாவீது தேவனுடைய பீடத்தண்டைக்கு பிரவேசிக்கும் போது தேவனிடத்திற்கும் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனே அவருக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறார். தேவனிடத்தில் பிரவேசிக்கும் போது நமக்கு வருங்கால ஆசீர்வாதங்களும் தற்காலத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். நமக்கு மறுமைக்குரிய சந்தோஷங்களும் இம்மைக்குரிய சந்தோஷங்களும் உண்டாகும். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி சாதாரண மகிழ்ச்சி அல்ல, இது ஆனந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நம்முடைய மாம்சத்தால் கொடுக்க முடியாது, இது தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி. எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கு என்னும் வாக்கியம் மூல எபிரேய பாஷையில் அதிகமாய் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமான வார்த்தை. கர்த்தரே நமக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய மகிழ்ச்சிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும். மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உலகத்திலே தேடக்கூடாது. மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதனால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போய்விடக்கூடாது. கர்த்தரே நம்முடைய ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறார். அவரே நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார்.